ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பாவிகளால் பலம் பெறும் ஹர்ஷ யோகம். இதன் தலைப்பு. பொதுவாக சுபக்கோள்கள் நன்மைகளையும் பாவக்கோள்கள் தீமைகளையும் தரும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி. அதே மாதிரி இந்த லக்னத்திற்கு மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 6, 8, 12ஆம் வீடுகள் எப்போதுமே நமக்கு நெகட்டிவ் பலனை தான் தரும் அப்படிங்கிறதும் ஒரு பொதுவான விதி. ஆனால் இந்த நெகட்டிவான வீடுகளும் பாவிகளும் இணைகிற போது ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் தான் இந்த ஹர்ஷ யோகம். இதற்கான விதிகள் பார்த்திங்கன்னா 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் வாயிலாகவே தான் நமக்கு கிடைக்கவே பெறும். கிட்டத்தட்ட விபரீத ராஜயோகமும் இதே மாதிரியான ஒரு அமைப்பு தான். ஆனால் இதில் கொஞ்சம் நுணுக்கமான விஷயங்கள் இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. உங்கள் லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல இயற்கை பாவிகள்னு சொல்லக்கூடிய யாராவது ஒருத்தர் உட்காரணும். இயற்கை பாவிகள் யாராக இருக்கா? சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது. இந்த 5 பேரில் யாராவது ஒருத்தர் உட்காரணும். ஆனால் அவர்கள் அங்கே ஆட்சி உச்சம் அடைந்து விடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். பாவி உட்காரணும், பட் பவராக உட்காரக்கூடாது. அந்த இடத்துல அந்த வீட்டின் அதிபதி, அந்த 6ஆம் இடத்திற்கு ஒருத்தர் அதிபதியாக இருப்பார் இல்லைங்களா? இந்த அதிபதி 8ஆம் வீட்டிலேயோ 12ஆம் வீட்டிலேயோ போய் அமரணும். இப்படி அமர்ந்து லக்னாதிபதி நட்பு நிலைக்கு குறையாமல் இருந்தால் உங்களுக்கு ஹர்ஷயோகம் ஏற்படும். மறுபடியும் ஒரு விட இந்த விதியை சொல்கிறேன். உங்கள் லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் இயற்கை பாவிகளில் ஒருத்தர் உட்காரணும். இது முதல் விதி. அந்த உட்காரக்கூடிய பாவி அந்த இடத்துல ஆட்சி உச்சம் அடையாமல் இருக்கணும். அந்த வீட்டின் அதிபதி, அந்த 6ஆம் வீட்டின் அதிபதி 8ஆம் வீட்டிலோ 12ஆம் வீட்டிலோ சென்று அமர வேண்டும். இந்த அமைப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு ஹர்ஷ யோகம் ஏற்படும். இதை பெற்றுக்கொள்ளும் வலிமையோடு உங்கள் லக்னாதிபதி இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். எப்பேற்பட்ட யோகமாக இருந்தாலும் அதுக்கு லக்னாதிபதி ஒழுங்காக இருக்கணுங்கிறது மிக முக்கியமான அமைப்பு. லக்னம் என்பது நம்ம தான். நம்ம வலுவாக இருந்தால் தான் யோகமோ சோகமோ எதாக இருந்தாலும் அதை தாங்கி கொள்ளும் வல்லமை நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கும்ப லக்ன ஜாதகம். உங்கள் லக்னத்திற்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடகம். ஸோ இந்த வீட்டில் சூரியன் இருக்கார். ஸோ இப்போ 6ஆம் இடத்துல ஒரு பாவி இருக்கார் அப்படிங்கிறது வந்துடுச்சு. இந்த வீட்டின் அதிபதி சந்திரன் கும்ப லக்னத்துக்கு 12ஆம் இடமான மகரத்தில் இருக்கார். ஸோ இப்போ இந்த ஜாதகர் கும்ப லக்னம் மகர ராசி, பௌர்ணமியில் கிட்டத்தட்ட பிறந்திருக்கார். ஸோ 6ஆம் இடத்துல ஒரு பாவி இருக்கார். 6ஆம் இட்டு அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். இது ஒரு அற்புதமான ஹர்ஷயோக ஜாதகம். இவருக்கு லக்னாதிபதியான சனி பகவான் ரிஷபத்தில் அமர்ந்து சம வலிமையோடு சம உச்ச வீட்டில் சுக்கிரனோட வீட்டில் வலுவாக உட்கார்ந்துருக்கார். இது ஒரு வலிமையான ஹர்ஷயோகம். புரியுதுங்களா? சரி, ஹர்ஷயோகம் என்ன செய்யும்? எதிரிகளை தட்டி தூக்குங்க, துவம்சம் பண்ணும், வெற்றி வாகை சூட வைக்கும், நல்ல உடல் வலிமையும் ஆயுள் பலத்தையும் தரும், போட்டிகளில் வெற்றி பெற வைக்கக்கூடிய யோகிதைகளை கொடுக்கும். ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 6ஆம் இடத்தை பாவி ஒருவர் அமர்ந்து உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவார். அதாவது எதிரி இல்லாத நிலை, கடன் இல்லாத நிலை, நோய் இல்லாத நிலையை ஜாதகர் கொடுப்பார். ஸோ அதனால தான் நல்ல உடல் வலிமை, நீண்ட ஆயுள், எதிரியற்ற நிலை, எதிரியை வேறிருக்கும் நிலை அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த விளையாட்டு வீரர்கள், கலைத்துறை சாதனையாளர்கள், அரசியல் வெற்றியாளர்கள், அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்க, இவங்களெல்லாம் உருவாக்குற அமைப்பு இந்த ஹர்ஷ யோகத்துக்கு இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான யோகங்களில் இதுவும் ஒன்று. இது பாவிகளாலையும் பாவஸ்தானங்கள்னு நாம் பயந்து நடுங்கக்கூடிய 6, 8, 12ஆம் இடத்தினாலையும் கிடைக்கக்கூடியது. விபரீத ராஜயோகமும் கிட்டத்தட்ட இதே மாதிரியே தான் வரும். 6 குடையவன் 8லேயோ, 8 குடையவன் 12லேயோ, 12 குடையவன் 6லேயோன்னு இடம் மாறி இருக்கும்போது கிடைக்கும். இதில் இவங்க 2 பேரும் எல்லாம் பரிவர்த்தனை மூலமாக ஆட்சி வலுவை பெறுவாங்க. ஆனால் இதில் எந்த கிரகமும் ஆட்சி அடையணுங்கிற அவசியம் கிடையாது. ஹர்ஷயோகத்தினுடைய பியூட்டியே அதுதான். யாரும் ஆட்சி பவருக்கு வரணுன்ற அவசியம்லாம் எதுவும் இல்லை. 6ஆம் இடத்துல ஒரு பாவி இருக்கணும். அந்த வீட்டுக்கு அதிபதி 6ஐ தவிர்த்து வேறு வீடுகளான 8லேயோ 12லேயோ இருக்கணும். இதுதான் விதி. புரிஞ்சிச்சிங்களா? இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ ஒரு துலா லக்ன ஜாதகம். இப்போ இந்த துலா லக்னத்துக்கு 6ஆம் இடமாக வரக்கூடியது மீனம். இந்த மீன வீட்டில் சனி உட்கார்ந்துட்டுருக்கார். துலா லக்னம் 6ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கார். சனி ஒரு இயற்கை பாவி, நமக்கு இது தெரிஞ்ச விஷயம் தான்.
இந்த 6க்கு உடைய குரு 8ஆம் இடமான ரிஷபத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார். 6க்கு உடைய குரு 8ஆம் இடமான ரிஷபத்தில் அமர்ந்திருக்கார். அப்போ 6ஆம் இடத்துல ஒரு பாவி இருக்கார். 6க்கு உடையவர் 8ல் இருக்கார். இப்போ இந்த துலா லக்னத்திற்கு அந்த அர்ச யோகம் வேலை செய்வதற்கான தகுதியை லக்னாதிபதி பெற்று இருக்கணும் இல்லையா? லக்னாதிபதி சுக்கிரன் லக்னத்திலே ஆட்சி. புரிஞ்சுச்சிங்களா? அப்போ 6ல் சனி, 6க்குடைய குரு 8ல், லக்னாதிபதி லக்னத்திலே வலு. இது பியூர்லி ஒரு அர்ச யோக ஜாதகம். வெற்றிகள் மேல் வெற்றி, நல்ல ஆரோக்கியம், நல்ல ஆயுள் பலம், எதிரிகளை அடித்து துவம்சம் செய்வது, வாழ்வியலில் பொருளாதார வெற்றிகளை சடுதியில் பெறுவது, இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சமம். அதாவது ரொம்ப குறுகிய காலத்திலேயே பெரும் வெற்றியாளர்களை உருவாக்குற தன்மை இந்த அர்ச யோகத்துக்கு உண்டு. இவங்க ரொம்ப நீண்ட கால பிளானெல்லாம் இருக்காது. நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாரித்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு வீடு கட்டி நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி நல்ல விதமாக வாழ்க்கையில் செட்டில் ஆகி அப்படிலாம் வராது. அர்ச யோகத்தோடைய ஃபாஸ்ட்னஸ்ஸே பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீரியட், மிஞ்சி போனால் ஒரு 5 வருஷம், மிடில் ஏஜில் வரைக்கும் சாதாரணமாக இருப்பாங்க. சடனாக ஒரு 5 இயர்ஸில் பார்த்திங்கன்னா, இது ஏன் அந்த சடனாக கிடைக்குதுன்னா, இதில் சம்மந்தப்படுற இடங்கள் பூரா துர்ஸ்தானங்கள், கெட்ட வீடுகள். நம்ம ஜாதகத்தில் 3, 6, 8, 12 இதை துர்ஸ்தானங்கள்னு சொல்கிறோம், மறைவு ஸ்தானங்கள்னு சொல்கிறோம். அப்போ இந்த கெட்ட வீடுகள் இதில் சம்மந்தப்படுறதுனால இது சடனாக தான் யோகத்தை கொடுக்கும். உடனடி இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி ஒரு 5 வருஷ பீரியடில், அதிகபட்சம் ஒரு 7 வருஷ பீரியடில் ஒரு தசாபுத்தி கரெக்டாக லாக் ஆச்சுன்னா டக்குன்னு டாப் கியர் போட்டு தூக்கி அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு வந்துடும். அது அவர் லைஃப் லாங்குக்கும் நல்ல ஒரு வலிமையான அமைப்புகள் தரும். இந்த யோகத்தில் இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, எதிரிகளை வெற்றி கொள்ளும் தன்மை தான் இந்த யோகத்தினுடைய அடிப்படை தகுதி. அப்படின்னா என்ன, உங்களுக்கு எதிரி உருவாகுவான் அப்படிங்கிறது அந்த இடத்துல ரகசியமாக ஒளிஞ்சிட்ருக்கிற ஒரு விஷயம். சார் எனக்கு எதுக்கு சார் எதிரி அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு யோகத்தை அனுபவிக்கணும்னா அதற்குண்டான விலையையும் நாம் கொடுத்து ஆக வேண்டியது இருக்கும். அது கட்டாயம். போட்டிகளில் வெற்றி பெறுவது, எதிரிகளை வெற்றி கொள்வது, வம்பு வழக்குகளில் வெற்றி கொள்வது, நோயை வெற்றி கொள்வது, கடனை வெற்றி கொள்வதுங்கிற மாதிரி அந்த வெற்றி கொள்ளும் யோகிதையை, வலிமையை தரக்கூடியது தான் இந்த அர்ச யோகத்தினுடைய சிறப்பு. புரிஞ்சுச்சுங்களா? இதற்கான விதி, உங்கள் லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் ஒரு பாவி அமர்ந்திருக்க வேண்டும். பாவிகள் 5 பேர், இதில் யார் வேணாலும் உட்காரலாம். இன்னொரு உதாரணம் கூட பார்ப்போம். நீங்கள் ரிஷபலக்கண ஜாதகம், ரிஷபலக்கணத்திற்கு 6ஆம் இடம் துலா, இந்த வீட்டில் சனி உச்சமாக இருக்கார். உங்கள் லக்கணத்துக்கு ராஜயோகாதிபதி 6ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். சனி ஒரு பாவி, கூடவே ராகு இருக்கார். ஸோ 1க்கு 2 பாவிகள். இந்த வீட்டின் அதிபதி சுக்கிரன், இந்த வீட்டின் அதிபதி லக்னாதிபதியாகவும் வந்துடுறாரு, சுக்கிரனாகவும் வந்துடுறாரு. இவர் போய் 8ஆம் இடத்துல உட்காந்துட்டு இருக்கார் தனுசு வீட்டில். லக்னாதிபதி ஓகே செயல்படுற அளவுக்கு இருக்கார். சுக்கிரனுக்கு 3ஆம் இடம் மட்டும்தான் மறைவு, 8ல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ 6ல் ஒரு பாவி, 2 பாவிகள் இருக்காங்க. அவர்களுக்கு வீடு கொடுத்தவர் 8ல் இருக்கார். இது ஒரு அற்புதமான அர்ச யோக அமைப்பு. லக்னாதிபதியும் இந்த யோகத்தை பெற்றுக்கொள்ளும் தகுதியோடு இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? அர்ச யோக ஜாதகர்களை மேக்சிமம் ஜெயிக்கவே முடியாது. அவங்கக்கிட்ட நீங்கள் போட்டி போடாமல் இருந்துக்கிறதா உங்களுக்கு புத்திசாலித்தனம். குதிரையின் வேகமும் பலமும் சமயோஜித புத்தியும் எதிரியை எப்படி சூழ்ச்சியாக வீழ்த்துவது என்பதையும் நன்கு அறிந்து வைத்திருப்பவர்களாக இவங்க இருப்பாங்க. அதனால் இது ஒரு நல்ல பலனளிக்கும் யோகங்களில் ஒன்று. ஆனால் இதில் சம்மந்தப்படுறது எல்லாமே பாவக்கோள்களும் மற்றும் அசுப வீடுகளும். புரிஞ்சிச்சுங்களா? சுப வீடுகள்னு சொல்லக்கூடிய 1, 5, 9 இதெல்லாம் தான் நல்லது பண்ணுன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி பாவ வீடுகளும் நன்மைகள் தரும் யோகிதை உண்டுங்கிறதுக்காக தான் இந்த விளக்கம் உங்களுக்கு சொன்னேன். உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.